ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து விண்ட் பிரேக்கர் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க வெளியே நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோடும் வேறு லெவலாக இருக்குங்க. சண்டை, அதுக்கப்புறம் எமோஷனு, நீரே ஓடிய ஃபைட்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக உண்மையிலே நல்லா தான் இருக்கும். நான் அடித்து சொல்லுவேன். இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக கதை ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அதனால் கதை போகிறத பொறுத்து என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நானும் பண்ணியிருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சவங்க மட்டும் லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களை எத்தனை பேருக்கு நம்ம நீரே ஓடிய இந்த எபிசோட வர போற அந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்தவங்க எல்லாருமே கமெண்ட்ல வந்து ஹார்ட் இமேஜ் போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். அதுவும் நம்ம நீரேக்காக போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, சமைச்சுட்டேன். கதை கூட போலாமா? ஒரு சந்தில பார்த்தா ஒரு பொண்ணு பயந்த நிலைமையில அப்படியே பதறி அடிச்சுன்னு ஓடி வரா. ஏய், எங்கடி போற? நில்றி, அவளை விடாதீங்க, எங்க போயிட்டு போய் பாருங்கடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா ஒரு 4-5 பேர் அவர் துரத்தி வரதுக்காக வரானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் நார்மல் காஸ்டியூம்ல, அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இல்லாம நார்மலா கேஷுவலான ட்ரெஸ் அது எல்லாத்தையுமே போட்டுக்கினே போய் நீரே ஓடியும் ஜோ ஓடியும் வெளியே வந்திருக்கான். எதுக்குடா எங்க 2 பேரும் ஒத்து பார்த்துட்டு இருக்கிற சாக்குறேன் அப்படின்னு நீரவும் கேட்க, ஒன்னும் இல்ல, பார்த்தது ஒரு கத்தமா, இது வீக்கெண்ட்ல இந்த மாதிரி உங்க கூட நான் இதுக்கு முன்னாடி தானே வரல, இப்பதான் முத முறையா வரேன், எல்லாமே தெரியுதுப்பா தலைவா, முத முறையா வரதுனா நீ ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கல அப்படின்னு ஜோவன் கேட்க. அப்படியெல்லாம் கிடையாதுடா, நல்லாவே தெரியுதுடா, அவன் சொல்றதுலே தெரியுது, கண்டிப்பா இவன் எக்ஸைட்மெண்ட்ல தான் இருக்கான். டேய், அதெல்லாம் நான் சொன்னாதான்டா நீ ஏத்துக்கணும். அது மட்டும் இல்லாம சுபாக்கி ரொம்பவும் அழகா இருக்கான், அதனால தானே நீ இப்படி இருக்க. அது மட்டும் இல்லாம தகுந்த ரிவார்டு வேற தரேன்னு சொல்லியிருக்கான். மிஸ்டர் ஈட்டோக்கு நம்ம ஹெல்ப் பண்ணதுனால கண்டிப்பா அவங்க கையாலே எனக்கு சாப்பாடு எதுனா செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா எத்தனை ஒரு ரெஸ்டாரண்ட்ல என்ன சாப்பிட வச்சா ரொம்பவும் நல்லா இருக்கும், அவங்க பிடிச்ச இடத்துல எதுனா உன்னை வாங்கி கொடுத்த சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நீரவும் ஹாப்பினஸ்ல இருக்கேன். ஜோவம் டே ஓவரா எதிர்பார்க்கறா, அப்புறமா கிடைக்கிறது கூட கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் அவனுங்க வளவளன்னு பேசிட்டு இந்த இடத்துல கிளம்ப. என்னடா நைட் டைம்ல கூட இப்ப சுத்திட்டு இருக்கேன், வீட்டுக்கெல்லாம் போலியா, டைம் ஆச்சுல ரொம்ப, இப்போ ரைட் சைடு போகணும்னு நினைக்கிறேன்டா, இல்ல லெஃப்ட் சைடு இரு, கட்டாயமா சொல்றியா? ஆமா, ஏன் அந்த மாதிரி சொல்றியா? அப்புறம் அந்த சைடு பார்த்தா பாரு, அப்புறம் வந்து ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட் வந்துருக்காடுங்க. அதாவது உங்களுக்கே தெரியும் ரெட் லைட் ஏரியானா எப்படி போட்டுதுன்னு. ஜாப்பனீஸ் அது ஒரு கல்ச்சருக்காகவே தனியா வந்து அவங்க பிரிச்சு விட்டுருக்காங்க ஏரியாவை. அந்த மாதிரியான ஏடிஎம் பஸ் நிறைஞ்ச அந்த இடத்துக்கு போறானுங்க. நீரவும் டேய் தப்பான இடத்துக்கு உங்களை கூட்டு வந்துட்டு வாங்கின இந்த இடத்தோட ஓடிடும் சொல்லிட்டு சொல்லு. பத்தாவதுக்கு அந்த இடத்துல பாருங்களும் இருக்கு. டே எந்த ஒரு பார்லயோ யாருனாச்சும் வந்து வெளியே கூப்பிட்டானா போயிடாதீங்கடா, உள்ள போயிட்டு காத்தா கரைச்சி விட்டுருவானுங்க. அது மட்டும் இல்லாம ரூம் போட்டு நம்மள எதனா சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க, வேணாடா, யாராச்சும் கூப்பிட்டா கையை மட்டும் உதறிட்டு வந்துருக்கடா அப்படின்னு இவங்களும் பார்த்துட்டே இருக்க. நீரே பார்த்தும் பயத்துல அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணும், ஹலோ, நீங்க பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க மாஸ்டர், உங்களுக்கு எத்தனை சர்வீஸ் பண்ணணும்னா சொல்லுங்க, தயாரா இருக்கும். என்னது மாஸ்டரா அப்படின்னு ஹீரோ வாய போலமா. என்னோட பக்கம் வந்து இதை சாப்பிடுறீங்களா, இங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷோ கட்டியும் கேட்க அவன் வேணாம்னு சொல்லிட்டு கிளம்புறான். இது போல போக போக நிறைய பேர் வந்து ஹீரோ கிட்டையும் நம்ம ஷோ கட்டியும் நீரே கட்டியும் வந்துட்டு எங்க கடைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துறாங்க. பட் ஆனா யாரோட கடைக்கும் அவங்க போல. நீரே தான் ரொம்ப ஃபீல் பண்றாடே, இதுக்கு தண்டா உள்ள போக வேணாம்னு சொன்ன பாத்தியா. ஒரு கட்டத்துல பிரஷர் ஆன நம்ம நீரேவும் டே ஒரு நிமிஷம் வாங்கடா, இப்படி என்னடா ஆச்சு, இந்த இடத்த விட்டு போயிடுவோம், வாடா, திரும்ப இந்த இடத்துல இருக்கவே கூடாது, இதுக்கப்புறம் ஒரு நோடி கூட தப்பான ஏரியாக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டோம், சுபாக்கி கண்டிப்பா இந்த இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னடா பேசுற, இந்த இடத்த போட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன், அப்படி இருக்கும்போது உள்ள வந்து பிறகு எதுக்கு திரும்பி போனோம், இதெல்லாம் முதலே சொல்ல மாட்டியா? நான் அந்த இடத்துல சொல்லடா, தெரியாம சொல்லிட்டும் போல. நம்மள மாதிரியான ஹைஸ்கூல்ல சேர்ந்த பசங்க எல்லாருமே இந்த மாதிரியான இடத்துல உள்ள வரக்கூடாதுடா, ஃபியூரியனை சேர்ந்தவங்க கட்டுப்பாடோட கொண்டவனுங்களாடி, கட்டுப்பாடோட கொண்டவனுங்களா. இப்ப என்ன நம்ம கட்டுப்பாடு இல்லாம உள்ள புது யாருன்னா எதனா ரேப் பண்ணிட்டோம்னு சொல்றான் பாரு, வாடா கம்மனு அப்படின்ற மாதிரி சாக்குராவும் கூப்பிட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து ஒரு மாடியில இருந்து திடீர்னு கீழே குதிப்பா பாருங்க. அவதான் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அந்த பொண்ணு நிறைய பேர்கிட்ட இருந்து பயந்து ஓடி வந்திருப்பான். முகலாம் பார்த்தாங்க, ஸ்கிராட்ச் தான் இருக்கு அவளுக்கு. சரியா வந்து அடுத்த ஹீரோ மலதான் டே இன்னடி பண்ற ஏமாளை அடி ஹீரோ, ஒரு ஹீரோவை பார்த்து சாக்கவான். ஹீரோ அப்புறம் மட்டியாயிட்டான், அவ்வளவுதான். சாக்குரா நல்லா தானே இருக்க, ஏமா யார் மணி மேல இருந்து இப்படி வந்து வீரு தேவதனா பறந்து தானே வருவாங்க, நீ என்னடானா குதிக்க வந்து என் நன்மை வர சிக்கிறனா என்னடா நடந்துச்சு? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பதட்டமாயாச்சு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, என்ன மன்னிச்சிருங்க பெரிய தனமா இப்படி பண்ணிட்டேன், எனக்கு நிறைய பிரச்சனை, ஏஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தான் அடிப்படையிலேன்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி எழுதுறா ஒண்ணுமா வலிக்குதுரி அப்படின்னு 2 பேரும் தண்டை போட ஆரம்பிக்க. சோ பார்த்துட்டு என்னடா இது, அந்த விழுந்ததுல 2 குளோஸ் ஆயிடுங்க போல ரொம்ப. சோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே பாக்குறான். என்னங்க நீங்க போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்க மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதோ அடிபட்டு இருக்க மாதிரி தெரியுது, நல்லா தானே இருக்கீங்க? இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க சொல்றது சரிதான், இருந்தாலும் என்னோட துணியில இப்படி ஆயிருக்கு, என் நெக்லஸோ காணும், எங்க போச்சு எல்லாம் அப்படின்ற மாதிரி அவன் அந்த இதுல இருந்து தேட ஆரம்பிக்கிறான். எதுக்காக நீங்க இவ்வளவு பதற மாறீங்க, நிறைய நெக்லஸ போட்டு வந்து ஹேண்ட் பேக்கிங் எடுத்துட்டு வந்துட்டு தேவையில்லாம தொலைச்சு போட்டீங்க போல, நீங்க பறந்து வரும்போது எதுவுமே இல்லாம தான் வந்தீங்க, அப்படியா? அப்படின்னா அது எங்க இருக்குன்றது நான் தெரிஞ்சுக்கணும், இப்போதைக்கு நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்ப. அதுக்கப்புறம் மொத்தம் திடீர்னு அந்த இடத்துக்கு, ஏன் பொண்ணு எதுக்காக எங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ற, உனக்காக எவ்வளவு திரும்ப காசு செலவு பண்ணிருக்கேன், தேவையில்லாம நீ இந்த இடத்துல எங்க டைமை வேஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம உன் டைமையும் வேஸ்ட் பண்ணி என் பணத்தையும் வந்து பயங்கரமா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்குள்ள திரும்பி தர வேணாமா, எல்லாம் புரிஞ்சுதா இல்லையா உனக்கு? டேய் யாரா நீங்க பொடி பசங்களா, இந்த பொண்ணு எங்க கிட்ட படிச்சுட்டு இந்த இடத்த விட்டு ஓடுங்கடா, இவளுக்காக நான் நிறைய பே பண்ணிருக்கேன், சோ இவனுக்கெல்லாம் பார்த்தா ரவுடி பத்தக்க மாதிரி தெரியறானுங்கடா, வாடா இந்த இடத்தோட ஓடிடும் அப்படின்னு நீரே கேட்க.
நீ சொல்றது சரிதான், கண்டிப்பா இந்த பொண்ணை துரத்தின்னு தான் இவனுக்கு வந்திருக்கானுங்க. ஆனா ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு பேரா? அப்புறம் அந்த கேங்கோட லீடர் மாதிரி இருக்கணும். ஏய் இவனுங்கலாம் யாரு உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? இல்ல இவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்ப என்ன பாத்துக்க என் ஃப்ரெண்ட் எதுக்காக மிரட்டுற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பான். எவ்வளவு தைரியம் தான் என் முன்னாடி அப்படி பேசுவேன்? பொடி பையல, என்னை பத்தி உனக்கு தெரியாதுடா. அந்த பொண்ணை எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், அவளுக்காக நான் பணத்தை செலவு பண்ணிருக்கேன். அந்த பணத்தை எடுக்காம திரும்ப விட மாட்டேன். கொடுக்குறியா இல்ல எல்லாரும் இந்த இடத்துல அடிபட்டு சாகுறீங்களா அப்படின்ற மாதிரி அவனு மிரட்டேன். அந்த பொண்ணை பார்த்த பயத்துல, ப்ளீஸ் நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன், நீங்க இதுல இன்வால்வ் ஆகாதீங்க, சண்டை போடாதீங்க, எனக்கு நான் வரேன் உங்க கூட அப்படின்னு அந்த பொண்ணு போலன்னு பக்கத்துல நீரேவோ தைரியமா, தயவு செஞ்சு போகாதமா, போனீனா அவனுக்கு எதனா பண்ணிடுவானுங்க அப்படின்ற மாதிரி தலையாட்டி சொல்ல, ஜோ ஒரு பக்கம் அந்த பொண்ணுக்கு ஆறுதலா துணையா இருக்கான். நாங்க பாத்துக்கிறோம், நீ எங்க பின்னாடி ஹீரோவும் போக முடியாதுடா, உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணு. சின்ன பசங்க தானே சொன்னேன், சின்ன பசங்களோட அடி எப்படி இருக்குன்னு பாத்துருக்கே இல்லையா? அது மட்டும் இல்லாம நாங்க யாரு தெரியுமா? ஒரு பொண்ணுக்காக இத்தனை பேர் நாய் ஆட்டோ துரத்தின்னு வரீங்களா? கேட்டுக்கிட்ட ஜென்மங்களா இருக்கீங்க. உங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தோலை உரிக்கிறோம். இதை கேட்ட அந்த குரூப் லீடரும், அடைச்சா இந்த இடத்துல ஒவ்வொரு பர்சனுக்கும் எவ்வளவு காசு செலவாகுது, டைம் செலவாகுது. இவனுங்க என்னடானா ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சு நம்ம உயிரை எடுக்கிறானுங்க, அவளுக்காக எவ்வளவு பே பண்ணிருக்கோம், அவளை இந்த இடத்துல கூட்டு போகாம விட மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி அவனை காத்தேன் ஹீரோவும். சோ நீரேவியங்க அந்த பொண்ணியை நல்லபடியா பாத்துக்கோ, இவனுக்கு ஒருத்தனையும் நான் விட போறது இல்ல. நீரேவும் இந்த விஷயத்தை கேட்டுட்டு கடுப்பாவறான். ஒரு நிமிஷம் சாக்குறான், எனக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது, என்ன நானே பாத்துக்கிறேன், என்ன பாத்துக்க எனக்கு தெரியும், நான் உங்க கூட சேர்ந்து சண்டை போட ஆசைப்படுறேன், இந்த பொண்ணுக்காக, இந்த பொண்ணை நானும் பாதுகாக்கிறேன், நீங்க அதனால 2 பேருமா சேர்ந்து அவங்க எல்லாரையும் அடிங்க. என்னடா பேசுற சோபம்? சாக்குறா, அவன் சொல்றது எந்த விதமான தப்பும் கிடையாது, நீரேவே சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், அவனை நம்புடா, அவ்வளவுதான். என்னோட பக்கம் டாச் பண்ண சொன்ன விஷயத்த வந்து ஹீரோவை யோசிப்பான். உன் கூட இருக்கவங்களை முக்கியமா நீ நம்புடன்னு, நம்பணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை, எல்லாரையும் நம்பணும், முக்கியமா உன் கூட இருக்கவங்களை முக்கியமா நம்பணும். ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே நீரே அவளை நல்லபடியா பாத்துக்கோ. சரி ஓகே சாக்குறா, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், எனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, இவனுங்களை போட்டு அடிங்கடா அப்படின்ற மாதிரி அந்த பாசம் ஆர்டர் கொடுக்க, அதுக்கப்புறம் பத்தல ஹீரோ அட்டகாசமா சண்டை போடுவான். இன்னொரு பக்கம் நம்ம சோவை காமிக்க, ஜென்டில்மேன் வந்து தன்னுடைய பழைய டெக்னிக்கை காமிக்கிறான். ஒவ்வொருத்தையும் சுத்தி சூறாவளியா விடுவான். அவனுங்களாம் காத்துருவானுங்க, யாரா அவனை எப்படி அடிக்கிறானு. ஹீரோ ஒரு பக்கம் பறந்து பஞ்சு கொடுக்க, ஹீரோ ஒரு பக்கம் சண்டையில கேப் விடும்போது நம்ம நீரையை பார்க்க அவன் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கான். நீரே கவலைப்படாத, எதுவும் உனக்கு ஆகாது அப்படின்னு பார்த்துட்டு ஒருத்தனை அடிக்க வர அவனுக்கு வயிற்றுல கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம நீரை அட்டாக் பண்ணதுக்கு ஒருத்தனை பக்கம் டே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உன்னோட பக்கம் ஷோ சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு அவனை நம்பு அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் அவனை கண்டுக்காம இவன் போயிட்டு தனியா சண்டை போட ஆரம்பிக்க, திரும்பியும் உன்னை நான் சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு நீரேவை போயிட்டு அடிக்கலான்னு வருவானுங்க. அந்த பொண்ணை எடுக்கலான்னு வரும்போது நீரேவோ என்னடா பண்ண போறான மாதிரி நம்ம ஜோவை பார்த்துட்டு இருக்கு. நீரே தாங்க யோசிப்பான், டாட்டடா என்ன பஞ்ச் பண்ண வரப்போ நான் என்ன பண்றதுடா. நீரை பார்த்தா பயத்துல அப்படியே கீழே உட்காந்துருவான். அவன் பார்த்தா கால் தடிக்க அப்படியே கீழே விட, எல்லாரும் பார்த்துட்டு ஹாப்பி ஆவானுங்க. நண்பங்க 2 பேர் டே முத ஒத்த அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் வந்து ஷோ வந்து பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். அந்த டைம்ல பார்த்து நீரேவும் இவன் கூட பேசிட்டு வந்துருக்கும் போது ஷோவா கேட்பான், ஏண்டா சாக்குரா வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அவன் சொன்ன விஷயத்துக்கு ரிப்ளை வகையில நீ எதுவுமே சொல்லாம அவனை வாய போனது பார்த்தியே, என்னதான் அப்படி சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அதுவா அவன் இத்தனால் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே எனக்கு அவனுக்கு துணையா இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் என்ன ஒரு வகையிலையும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அவன் அதை ஏற்றுப்பானா இல்லையா, என்ன வெறுத்துருவானு ஒரு நினப்புல தான் இருந்தேன். ஏன்னா கண்டிப்பா அவனோட இடமும் என்னோட இடமும் ஒண்ணுதான். என்ன சொல்றேன், ஆனா சேம் டைம் அவன் என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோவை எல்லாருக்கும் தெரியறான். ஆனா என்ன, நான் அந்த மாதிரி ஹீரோ கிடையாது, அதுதான் எங்க விஷயமே. ஆனா 2 பேரும் அந்த சோகத்துல இருந்து எப்படியோ வெளியே வந்துட்டோம். நான் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்தே ஆகணும். ஃபியூரியன்ல எக்காரந்த கூட நான் பிரிஞ்சு போக ஆசைவே படல. அது மட்டும் இல்லாம சாக்குரா கூட இருந்து அந்த டாப் பொசிஷனை நான் கூட இருந்து சேருவேன். அந்த இடத்த அடையாம விட மாட்டேன். அவன் கூட சேர்ந்து அவனை மீட் பண்ண முதல் நாளே நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவன் சொன்னா என்கிட்ட, நீ ஒன்னும் வீக்க கிடையாதுடா, நீயும் நினைச்சா முன்னேறி வரலான்னு. அந்த சாக்குரா சொன்ன அந்த வார்த்தைகளை என் மனசுல இன்னமும் நாகரத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆவேன். ஒரு நாள் அவனை கூடயே ஒரு டாப் பொசிஷன் அடைவேன். அதனால எப்படி ஃபைட் பண்ணுன்ற விஷயத்தை வந்து எனக்காக சொல்லிக் கொடுப்பியா ஜென்டில்மேன் ஷோ, ப்ளீஸ் எனக்காக சொல்லிக் கொடு. இதை கேட்டவனும் ஓகே செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன், கவலைப்படாத. இவ்வளவு நல்ல குணமா இருக்கும் பெண் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன சொன்னேன், ஃபைட்டை நீ கத்துக்கலாம், ஆனா அது செல்ஃப் டிஃபென்ஸுக்காக மட்டும் தான் எந்த நேரத்திலையும் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். தேவையில்லாம மத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு நீ பயன்படுத்தக்கூடாது. அப்படியா, சூப்பரே, வாக்கே, ரொம்ப நன்றியா. அதுக்கப்புறம் பார்த்து அவனுக்கான டீச்சிங் ஆரம்பிச்சிருப்பான். என்ன எனக்கு பெருசா சொல்லிக் கொடுக்க போறீங்க இன்னைக்கு, பேசிக்கான சின்ன விஷயத்த சொல்லிக் கொடுக்குறேன். செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நீ என்ன பண்ற, இந்த ஒரு வகையான பூச்சியை பார்த்திருப்பியா, அதாவது தரையில வந்து தன்னுடைய உடம்ப மறைச்சிக்கு நான் அப்படியே ஒட்டிக்கும், தரையோட தரையா சுருண்டுக்குன்னு மரவட்ட மாதிரி. என்னது அது போல நான் எதுக்கு பண்ணும், எல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான். இப்படி எல்லாம் கேள்வி கேட்காத. சரி என்னை வந்து பஞ்ச் பண்ண ஆரம்பி. என்னது உண்மையா, ஃபெயில் பண்ணதா, என்னை வந்து பஞ்ச் பண்ண, உனக்கு எப்படி பண்ணணுன்றது நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீரே அவனை தேங்கினே போய் பஞ்ச் பண்ணுவான். ஜென்டில்மேனும் எங்க பாரு நீரே, எல்லா மக்களுமே எப்பவுமே பஞ்சுன்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருடைய முகத்துக்கு தான் வைப்பாங்க. ஆனா சடனா அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற வகையில நீ கீழே படுத்து அவங்களுடைய காலில் தடுக்கி விடணும். உன்னுடைய ஃபேஸுக்கும் அவங்களோட கைக்கும் எந்த ஒரு தொடர்பும் ஏற்படுத்தாத மாதிரி பண்ணணும். அப்பதான் உன் முகம் எப்பவுமே கொலாப்ஸ் ஆகாது. நீயும் கான்சியஸ்னஸோட அதுக்கப்புறம் ஃபைட் பண்ண ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் பார்த்தா நீரோ தரையில விழலான்னு போவான் மண்டே வச்சுக்கின்னு. பட் ஆனால் நம்ம தலைவர் ஜென்டில்மேன் பிடிச்சிருவான். நல்லா தானே இருக்கேன், நல்லா தானே இருக்கேன், உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, இதுவே எனக்கு போதுமான. ஃபர்ஸ்ட் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணு. அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமா நான் மற்றதெல்லாம் கற்றுக்கலாம். அப்போனா கண்டிப்பா நானும் ஒரு நாள் பலசாலியாக போறேன், நானும் அடுத்த ஜென்டில்மேன்ரா. அதுக்கப்புறம் அவன் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம் எல்லாத்தையுமே. ஆனா இதுல வெறும் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது அப்படின்ற மாதிரி நம்ம நீரை கேட்க தலைவன் அடுத்த செகண்ட் இவன் மூஞ்சி கொஞ்சம் பஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு தன்னுடைய சுயரூபத்தை காமிப்பான். இதை பார்த்துட்டு பதட்டம் ஆயிடுவான். ஏய் எக்காரணத்தை கொண்டு உன்னுடைய ஆஃப்
நோட்டோடைய பஞ்சு வந்து உன்னுடைய கண்ணு கிட்ட வராத மாதிரி பாத்துக்கோ. முதல்ல பிராக்டிஸ் பண்ணுனா அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். அட்டேங்கப்பா நீ இப்படி ஒரு வழி அதை பயன்படுத்துற மாதிரி இப்ப நீரவன் ஹாப்பியாவான். அங்க பாருங்க இன்னொருத்த வரான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல. அதுக்கப்புறம் பின்னாடி இன்னொருத்தன வந்து அடிக்கலான்னு வருவான். காலை தூக்கின்னு வந்து நீரை மூஞ்சில வந்து பஞ்சு கொடுப்பாலும் பார்ப்பான். ஆனா நம்ம சோ வந்து டக்குன்னு உள்ள புந்து தடுத்துருவான். டேய் அவன் இன்னமும் கத்துக்கிட்டு இருக்க பையன்டா. அவன்கிட்ட போயிட்டு உங்க வீர சகத்தை காமிச்சிட்டு இருக்கேன். அவன் என்னமோ ட்ரைனிங்ல தான் இருக்கான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஜென்டில்மேன் கிட்ட வந்து சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி அவனை தூக்கி விசிறடிக்க. நான் தான் உனக்கு சொல்லிட்டேன் எக்கா இருந்துக்கணும் உன் கண்ணு கிட்ட மட்டும் எந்த ஒரு அட்டக்கம் வராத மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா நீ எப்பவுமே உன்னுடைய கண்ணை மூடுற. கண்ணை மூடினா எதுவுமே சரியா அட்டாக் பண்ண கூட வராது. நல்லா புரிஞ்சுதான் அத்தமோட மாத்திக்கும். ஓகே நல்லா புரிஞ்சுது. இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். வாங்கடா சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்க சொல்லிட்டு நீரவ தயாரா இருக்கான். ஹீரோவன பக்கம் அங்க நடக்கிற விஷயத்த எல்லாமே பாத்துட்டு இருக்கேன். அடேங்கப்பா என் காலம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் மூலமா பலசாலி ஆயிட்டு வரேன். எதுக்கிட்ட சிரிக்கணுன்ற மாதிரி இவனுங்க காண்டாயிட்டு இன்னொரு பக்கம் அப்ப ஹீரோவை போட்டு அடிப்பானுங்க. ரெண்டு பேருக்கும் கொத்து கொடுப்பான் ஹீரோ. ஃபைனலா வந்து அந்த பாஸ் பாவம் பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாஸ் கிட்ட போயிட்டு ஹீரோ அடிப்பான் பாருங்க. அவன் தப்பிக்கலான்னு பார்ப்பான். ஆனா திரும்பியும் வந்து அடிப்பான் பாருங்க. ஆனா இருந்தாலுமே ஹீரோ இருந்து தப்பிச்சுட்டு அவனுக்கு ஒரு செம்ம ஷாட் கொடுப்பான் கண்ண மட்டும். தலைவன் அதோட கான்சியஸ்னஸ் இழந்துருவான். இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு பார்த்துட்டு ஷாக்காவா என்ன இவன் இப்படி எல்லாம் சண்டை போடுறானு. வேற லெவல் இவங்க. ஏன்பா நீ நல்லா தானே இருக்கேன். என்னடா ஆச்சு நல்லா தானே இருக்கேன். இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். சரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நல்லபடியா சண்டை போட்டான்ல. என்ன சாகுறான் பாத்தீங்களா சண்டை. என்னது என்னையாடா கேட்கறேன். நான் வந்து அங்க சீரியஸா சண்டை போட்டுருந்தேன். சரியா கூட வந்து அந்த அளவுக்கு பார்க்கல. பட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த பையன் ரொம்ப தெரிந்த வரான். அப்போ டெக்னிக்கை நீ தான் சொல்லிக் கொடுத்தியா. ஆமாம்மா நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். அதை இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீரவும் இருந்தாலும் ஸோ அதை நான் இன்னமும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணணும். ஏன்னா அவனும் இன்னமும் கூலான பர்சன் மாதிரி நடந்துக்கல. அதுவும் உங்க ரெண்டு பேரும் மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ இது கேட்டுட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ நினைச்சிட்டு இருக்க நாங்கள் இன்னமும் கூலன்னு. நாங்களும் ஒரு கூலும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது. இன்னைக்கு நீ தான் கெத்து காமிச்ச சண்டையில. ஏன்னா இது நாள் வரைக்கும் சண்டை போடாதவங்க இன்னைக்கு ஒருத்தனை வந்து முறை அடிக்கிறானும் போது கண்டிப்பா அதுதான் பெரிய விஷயம் இந்த இடத்துல. அப்படின்னு அவன்கிட்ட மூஞ்சிக்கு நேரம் பேச முடியாம இன்டெரக்டா பாராட்டி இருக்கான் ஹீரோ. இதனால அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அடக்கடவுளை இந்த பொண்ணை நம்ம மறந்துட்டோம். யார் அவனுங்க ஏமா அவனை துரத்துன்னு வந்தானுங்க. நீ அதனை தப்பாண்டியா. ஆமா உண்மை என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தனும் வந்துட்டு இவனுக்கு அட்டாக் பண்ணான்னு வருவானுங்க. பட் டக்குனு ஹீரோ அவன் வரதை நோட்டீஸ் பண்ணிட்டு அவன் போயிட்டு தடுப்பான். சோ இந்த நோட்டீஸ் பண்ணிடுவான். சாகுரா நல்லா தானே இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். பார்த்தா ஹீரோட கையை நடுக்க ஆரம்பிக்குது. இந்த ஆள் ரொம்ப பலசாலியா தான் தெரியுறான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்றான். இதுக்கு அவன் கையை பிடிக்கிறான். சும்மா விட மாட்டான் அவனை அப்படின்ற மாதிரி சாக்குற அவன் போயிட்டு அவன் அடிக்கலான்னு பார்க்க அவன் பார்த்த கையை பிடிச்சி எடுத்துட்டு ஜெயசுகா மேல கையை வச்சு நான் சும்மா விட மாட்டேன். எவனையும் அவ்வளவு தெரியும் வந்து அவன் மேலே கை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு இப்போ வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனா இவனுங்க எதுவும் பேசாத கூட சொன்னல ஜெயசுகா இந்த இடத்துல நீ வேலை பார்க்கணும் கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கணும். சொல்றத ஃபர்ஸ்ட் கவனி. அட கடவுளே உனக்கு அடிபட்டுக்குது. ஒரு நிமிஷம் சொல்றது கவனி. இதுக்கெல்லாம் காரணம் அவனுக்கு தானா. அவனுங்களை சும்மா விட மாட்டான். ஜெயசுகா பொடிய பியூட்டிஃபுல்லான ஸ்கின்னியை டேமேஜ் பண்ணிட்டானுங்க. சும்மா விட மாட்டான். அவங்க யாரையும் சொல்லிட்டு அவன் பார்த்தா பைத்திய மாதிரி நம்ம ஹீரோ டோவியை கட்டக் பண்ணதுக்கு வெளியே வரான். டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணும் இவன் கணத்துல ஒரு அறை ஆடிறான். தவட மாட்டில் இவனுக்கு கொடுத்துல தலை திரும்பிக்குது. தலைவனுக்கு இவங்களும் பார்த்து சாக வராங்க. சொல்றத பார்த்து கவனி அப்படின்னு அவளை கத்திட்டு அதுக்கப்புறம் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவன் அதுக்கப்புறம் பார்த்து காலில் வீந்து மனைவி கேட்கறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கவா. ஜெயசுகாவை காப்பாத்ததுக்கு ரொம்ப நன்றி. தப்பா போச்சு தப்பா பண்ணிட்டேனே கோளாறானு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தண்ணி திட்டிக்கான். எதுக்குதான் அவசரப்பட்டு எதையும் பண்ணாதன்றது சொல்றத ஃபர்ஸ்ட் கவனிச்சாதானே. கேன் நல்லா புரிஞ்சுட்டேன். எப்பா பார்த்தாலும் இதே மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்க. சரி மன்னிச்சிருமா தெரியாதனமா பண்ணிட்டு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு அந்த பொண்ணு பாட்ட சாவடிக்குது அவனை போட்டு. அவன் ஒரு பக்கம் என்னடா இவன் இவ்வளவு பெரிய பாடி விளையாடு இருந்தா இப்ப பட்ட சொங்கி போன பையன் மாதிரி ஆயிட்டான்ற மாதிரி அவன். சாரி தம்பிங்களா நான் கொஞ்சம் சுறுசுறுப்பான ஆளா அதனாலதான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தேன். பரவாயில்லைங்க. ஆனா எக்ஸாக்டா நீங்க ரெண்டு பேரும் யாரு. அதுவா என்ன மன்னிச்சிருங்க. என்னோட பேர் வந்து நாகமோரா காஞ்சி. இவன் வந்து நரிட்டா ஷீஷுகா வந்து உண்மையிலே ஒரு சிங்கர். இவங்களுடைய சிங்கிங் கிளப்ல வந்து நான் ஒரு வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா. பார்க்கும்போது தெரியுது ட்ரெஸ் பார்க்கும்போது இவங்களோட வயசு எவ்வளவு பிரமாதமா இருக்க தெரியுமா பசங்களா. அப்படி ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. செஞ்சில் பண்ணும்போது எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பசங்க கிட்ட அப்படின்ற மாதிரி இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ கடுப்பாயிரான். எதுக்காக இவங்க எப்படி க்ளோஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒன்று பக்கம் போசஸா இருக்கு. ஆல்வேஸ் பொண்ணுங்க எப்பவுமே இப்படி தானே நடந்துக்கிறாங்க. தம்பி எதுக்குப்பா மூஞ்சி ரெட்டா இருக்கு. நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அதுக்கெல்லாமாடா அப்படின்னு இவங்களும் பேசும்போது பின்னாடி பார்த்தா திடீர்னு ஒருத்தனும் ஏஞ்சி அடிக்கலான்னு வருவான். டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு அவனையும் போயிட்டு அடிக்கலான்னு கிட்ட போவான். பட் ஆனா இவங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டுட்டு வேற எவனும் ஒருத்தன் மூணாவதவன் அந்த இடத்துல வந்து அவனை போட்டு அடிக்க. இவனுக்கு பல முறை வான் பண்ணி அந்த இடத்துல வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கூட வந்து பொறுப்பா இருக்க மாட்டியா. எப்ப பார்த்தா பொறுப்புணர்வு இல்லாம இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. தனியா விட்டுனா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஆடா என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு காஞ்சி அவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்க பார்த்தா மிகப்பெரிய கேங்க அந்த இடத்துல வந்திருக்கானுங்க. அடங்க போய் இவனுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பக்கம் அந்த பொண்ணு பார்த்தா புறப்படாதீங்க இவங்களாம் லம்பாளுங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுங்க மிகப்பெரிய கேங்கா இருக்கானுங்க. காஞ்சியும் பசங்களா இந்த பசங்க தான் வந்து இந்த சிங்கர் பொண்ணை வந்து ஆபத்துல இருந்து காப்பாத்தானுங்க. இவனுக்கு எல்லாம் நன்றி சொல்லி ஆகணும் அப்படிங்களா சேர்மன் எங்களை மன்னிச்சிருங்க தேவலாம வந்து இப்படி பண்ணதுக்கு. சேர்மன் சொல்லிட்டு ஷாக்காவே காஞ்சியை பார்த்தா சேர்மனாவே அவனுக்கு மதிக்கிறானுங்க. ஆமாப்பா நாங்க இருக்கிற கேங்கோடைய நேம் வந்து ரோப்போ இச்சிசா. நான் தான் இவங்களுடைய சேர்மன். ரோப்போ இச்சிசாவா என்னடா பேசுறேன் நீ ஏன்டா பயப்படுற மாதிரி சாக்குறவங்க நீரே பார்த்து கேட்க. உனக்கு தெரியாதா ரோப்போ இச்சிசா தான் இது கிட்லட் ஏரியாவுடைய மிகப்பெரிய டான் கேங்கடா. கேங்ஸ்டர் மாதிரி டிரைவருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய முறை வந்து ஃபியூரியன் கூட இவங்க கூடயும் நிறைய சண்டை நடந்திருக்கு. அது இதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு அந்த சேர்மனும் என்னது நீங்க ஃபியூரியன் சேர்ந்தவனுங்களா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நீரேவும் அட்டா குளறிடமே நமக்கு கதை முடிச்சது. இப்ப நாங்க என்ன படுத்துற மாதிரி அவனும் பயந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சேர்மனும் அதை காஞ்சியும் அப்பனா பசங்களா நீங்களா ஃபியூரினா உண்மையிலே வேற லெவலில் ஸ்ட்ராங்கான பசங்க தானே பண்ணீங்க அப்படின்னு ஜாலியான டைப்பா பேசுறாங்க. இவனெல்லாம் பார்த்துட்டு ஷாக்கா வரான்.
என்னடா வந்து திட்டுவான் அடிப்பான்னு பார்த்தா இந்த மாதிரி நடந்துக்கிறானே. அப்புறம் நீ தம்பி உண்மையில பயங்கரமான டிஃபென்ஸ், உண்மையில நல்லா டிஃபென்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்க ஸ்கில், நீ உண்மையில திறமையானவன்டா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணும் அப்போ நீங்க ஃபியூரியன்ல இருந்து இந்த இடத்துக்கு வரீங்களா, அப்பனா உங்களுக்கு சுபாக்கி தெரியுமா சொல்லிட்டு அவனுக்கு கேட்க. ஷிசுகா என்ன சொல்றீங்க, அப்பனா உங்களுக்கு சுபாக்கி தெரியுமா? ஆக்சுவலி நாங்க இங்க வந்ததுக்கான காரணமே அவங்க இந்த இடத்துல எங்க இருக்காங்கிறது கண்டுபிடிச்சு அவங்களை மீட் பண்றதுக்காக தான். அப்படியா? சுபாக்கியும் நானும் தான் ஒரே ஸ்டேஜ்ல ஒரே கிளப்ல வந்து பண்ணா இருப்போம். ஸ்டேஜா அப்படின்ற மாதிரி பாக்க. அதுக்கப்புறம் உள்ள போனா மிகப்பெரிய சம்பவம். சுபாக்கி பார்த்தா நிறைய பேருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் அவங்களுடைய ஆட்டத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா ஆடுறீங்க மாதிரி கிளாப்ஸ் கொடுக்க நம்ம பசங்க உற்சாகத்துல கத்துறாங்க. அவ்வளவு நம்ம பசங்க வந்தது பார்த்துட்டு கண்ணடிக்கிறேன். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தாலே கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கன் ஆன் வச்சுக்கோங்க. அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் சொல்றோம். கண்டிப்பா வெறித்தனமா இருக்கும் இந்த எபிசோடு. வேற லெவலான சண்டையை கொடுத்து மாஸ் பண்ணிட்டானுங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, பட் இருந்தாலுமே கொஞ்சம் கெஸ் இருந்துச்சு. அடுத்த கட்டமா எதனா பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்குமே, என்னடா வரலன்னு. போன எபிசோடு தான் லைட்டா கொஞ்சம் சொதப்பி இருந்தாலும் இந்த எபிசோடு உண்மையிலேயே கொஞ்சம் வேற லெவலில் மாஸ் பண்ணிட்டானுங்க. கண்டிப்பா அடுத்த எபிசோட்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்புவோம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சவங்களாமே கமெண்ட்ல ஹார்ட் எமோஜி போடுங்க. நம்ம நீரேக்காக, நீரே தான் இந்த எபிசோட்லயே வேற லெவலான சம்பவம் பண்ணிட்டான். அதனால அவனுக்காக ஹார்ட் எமோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சவங்க, வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் மட்டும் லைக் போடுங்க. சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.